ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தா பார்க்க அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ பேங்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தேர்வு எழுதாமல் 3 வாரத்துக்குள்ளார உங்களால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கான சேலரி அனௌன்ஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 55 ஏஜ் கேட்டகரி வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த பொசிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பொசிஷன்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ ஆர் எனி டிகிரி. இந்த பொசிஷன்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஆல் ஓவர். இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப். ஓகேங்களா? ஜாப் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க இந்த பொசிஷன்ஸ்க்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக யாராக இருந்தாலும் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த இதுக்கான வந்து கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் தான். இதுக்கு எதுவும் நீங்கள் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பொசிஷன்ஸ்க்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அட்வைசர். ஓகேங்களா? இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன் அல்லது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏஜ் கேட்டகரி இருந்தால் மட்டும் மேலாகவும் இருக்கலாம். 18லேருந்து 55 ஏஜ் கேட்டகரி வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் மெயிலே உங்களுக்கு வந்து வரும். அது மூலயமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இதுக்கு எதுவுமே எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து மெயிலில் தான் எல்லாமே வரும். நீங்கள் ஜஸ்ட் மெயில் வந்து செக் பண்ணிகிட்டு இருங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நான் கீழே வெப்சைட்கான லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே அந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பொறுமையாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில வந்து நீங்கள் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப் சப்மிட்டட் நவுன் கேட்கும். இந்த பொசிஷன்ஸ்க்கு பார்த்தா லாஸ்ட் டேட்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. மறக்காமல் நீங்கள் சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதனால டிலே பண்ணிடாதீங்க. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இந்த பொசிஷன்ஸ்க்கு. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.